சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க ஐஸ்வர்யா. ஆமா, மாமா கிட்ட இனி தமிழ் பேசவே கூடாது. தமிழ் நல்ல பொண்ணுதான், நான் இல்ல நல்லா சொல்லல. ஆனா எனக்கு என்னுடைய மாமா ரொம்ப முக்கியம். அவர் கூட நான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் யாரை வெறுத்து ஒதுக்கணும்னு நினைச்சாலும் அதை ஒதுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது சேதர் திரும்ப ரூமுக்கு வராங்க. ஐசு, தமிழ் எதுவும் ஃபோன் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா தமிழ் வந்து ஃபோன் பண்றாங்க. சொல்லு தமிழ் செல்வி, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அழகர் அழுதுகிட்டே இருக்கான். மீனாட்சியோட முகத்தை காட்டுறதுக்காக ஃபோன் பண்ண, ஏன் அவங்க இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ நிஜமாவே குழந்தையோட முகத்தை பாக்குறதுக்காக தான் ஃபோன் பண்றியா, இல்ல உன்னுடைய பழைய புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியாம எங்களுடைய சந்தோஷத்தை நிம்மதியை கெடுக்கணுன்றதுக்காக ஃபோன் பண்றியன்னு சொல்லி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. என்ன, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் அழகரை காட்டுறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இங்க பாருங்க, குழந்தை அழுதோ அலாக்கட்டி இருக்குதோ என்னவோ பண்ணுது. குழந்தைய அப்படியே சமாதானப்படுத்த பாருங்க. அதை விட்டுட்டு எங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்களுடைய பிரைவசியை நீங்க வந்து கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தமிழ் கிட்ட கண்டபடி பேசிட்டு போனை வைக்கிறாங்க. இது எல்லாமே அம்மாச்சி தான் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தமிழ் கோவப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மாச்சி வந்து சேதுக்கு திரும்ப போன் பண்றாங்க. என்னாச்சு, அம்மாச்சி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விடலான்னு பாக்குறாங்க. உடனே சேது வராங்க. என்ன செய்சு, யாரு போன்னு சொல்றாங்க. இல்ல, உங்க பாட்டி தான் போன் பண்ணிருக்காங்க. அம்மாச்சியா, கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்பதான் என்ன என் மேலதான் ஞாபகம் வந்துட்டு இருக்குன்றாங்க. ஏண்டா கூறு கெட்ட பையனே, என்னடா நினைச்சிட்டு இருக்கா நீ கட்டிட்டு இருக்கவ? என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அந்த பொண்ணு போன் பண்ணது அது எல்லாத்துக்குமே குழந்தை ஒரு காரணம் தான். அவ மட்டும் நினைச்சிருந்தா உன்கிட்டயே குழந்தை விடாம தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏதோ போனா போகட்டும் பெருந்தன்மையை விட விட ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. அப்பதான் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு பேசினா என்ன அர்த்தம்ன்றாங்க. அத நீ கட்டிட்டு இருக்கே உன் பொண்டாட்டி, அவகிட்ட கேளுடா. தமிழை பார்த்து எப்படி எல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவ உன்னை மயக்கிறதுக்காக போன் பண்றாளாம். இப்படி எல்லாம் பேச சொல்லுதாடான்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லா உண்மையுமே சேது கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட சேது என்ன செய்ய போறாங்க ஐஸ்வர்யாவங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.